போன எபிசோட்ல காஞ்சனாவோட ஹெல்த் ரைஸோட ஐடியா சூப்பர் ஹிட் ஆயிருச்சு. கம்பெனிக்கு நல்ல லாபமும் வந்துச்சு. ஆனா அந்த லாபம் ரொம்ப நாள் தங்கல. அந்த அரிசியில கல்லு, மண்ணு, புழுவெல்லாம் இருக்குன்னு கஸ்டமர்ஸ் அத வாபஸ் அனுப்புனாங்க. இது யாரோ செய்யற தப்பு அப்படின்னு காஞ்சனா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா. அவளோட மாமனாருகிட்ட நான் கண்டுபிடிச்சு காட்டுவேன்னு சபதம் எடுத்து யாரு இந்த தப்ப செய்யறான்னு யோசிக்க ஆரம்பிச்சா. ரவி கட்டில உக்காந்துக்கிட்டு பொண்டாட்டியே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். காஞ்சனா, வந்து படுத்து தூங்கு. நேரம் எவ்வளவு ஆயிக்கிட்டு இருக்குன்னு பாத்தியா? ஏங்க, எனக்கு தூக்கமே வரலங்க. எப்படி நம்ம அரிசியில புழுவெல்லாம் வந்துச்சுன்னு யோசிக்கிறேன். பேக்கிங் பண்ணும்போது செக் பண்ண, அதுல எந்த ஒரு கல்லு புழுவெல்லாம் இருக்கல. ஆனா பேக்கிங் ஆகி கஸ்டமரை போய் சேரும்போது அதுல எப்படிங்க இதெல்லாம் வந்தது? அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்ல லாரி அவங்க ஏதாவது செய்யறாங்களா? லாரிக்கு நம்ம சீல் வச்சுதானங்க அனுப்புறோம். சீல் கூட எங்கேயுமே உடையலன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஃபேக்டரியில தான் எங்கேயோ பேக்கிங்க்கு முன்னாடியே இந்த கலப்படம் எல்லாம் நம்மளுக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. காஞ்சனா, நம்ம மில்லுல எல்லாரும் நம்ம பழைய ஆளுங்க தான். நம்ம யாரு மேல சந்தேகப்படுறது? பழைய ஆளுங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க அப்படின்னு அவங்க மேல சந்தேகப்பட முடியாம இருக்காதுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாமா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரே அவரு, நான் கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சேனே, அவரு கூட உங்ககிட்ட பழைய ஆளாதான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆமா, அந்த ராமையா குமஸ்தா. ஆனா அன்னைக்கு அவரு தப்ப ஒத்துக்கிட்டாருல, மறுபடியும் அவரு தப்பு பண்ணுவாரா? ஒரு மனுஷனுக்கு பணத்து மேல ஆசை அதிகங்க. அன்னைக்கு மாட்டிக்கிட்டவனு அவரு நல்லவரா மாறி இருந்தாலும் நம்ம எதிரிங்க அதிகமா இருக்காங்கல்ல, அவங்க பணத்தாசை மறுபடியும் தூண்டி அவரு தப்பு பண்ணிருக்கலாம்ல. எனக்கு அவர் மேலதான் சந்தேகம். அப்படின்னா என்ன பண்றது? இப்பே போய் கண்டுபிடிக்கலாமா? வேண்டாங்க, வேண்டாம். அவன் இல்லன்னு நம்ம கையில இருந்து தப்பிச்சுக்குவான். நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். நாளைக்கு அந்த குமாஸ்தாவை நீங்களும் மாமாவும் ஒரு பார்வையை வச்சுக்குங்க. அவரு என்ன பண்றாரு, யாருக்கு போன் பண்றாருன்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்குங்க. இந்த விஷயம் மட்டும் எந்த காரணத்தை கொண்டு அவருக்கு தெரியக்கூடாது. சரி காஞ்சனா, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். மறுநாள் காலையில ராகவேந்திரா ரைஸ் மில். ராகவேந்திரையா ஃபைல் செக் பண்ற மாதிரி உக்காந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட முழுக்க முழுக்க கவனம் கண்ணாடிக்கு அந்த பக்கம் உக்காந்து இருக்கிற குமாஸ்தாவான ராமையா மேலதான் இருந்துச்சு. ரவி கூட பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான். அங்க பாருப்பா, அவன் அடிக்கடிக்கு போனை பாத்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்கான். வேலையில அவனுக்கு கவனமே இல்ல. ஆமாப்பா, அப்பள கூட குடோனுகிட்ட நின்னுக்கிட்டு ஏதோ குசு குசுன்னு யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பார்த்த உடனே பேச்ச நிறுத்திட்டாரு. ராமையா யாருமே அவனை பாக்கல அப்படின்னு அவனோட ஜோப்ல இருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து அவனோட டிராயர்ல வச்சான். அத ராகவையா கவனிச்சாரு. ரவி, ரவி, அங்க பாத்தியா? அவன் ஏதோ ஒளிச்சு வைக்கிறான். கண்டிப்பா அது காசாதான் இருக்கும். யாரோ அவனுக்கு கொடுத்திருக்கிற பணம். அப்பா, அந்த ஆளு எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போறான். இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம். நம்ம போய் அந்த டிராயரை செக் பண்ணலாம்ப்பா. குமஸ்தா எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போன உடனே ராகவையும் ரவியும் அந்த குமஸ்தாவோட டேபிளு கிட்ட வந்து அந்த பொட்டலத்தை எடுத்து பிரிச்சு பார்த்தாங்க. அதுல ஒரு லெட்டரும் கொஞ்சம் பணமும் இருந்தது. அப்பா, இது நம்மளோட ரைஸ் மில்லுல பேக் ஆகுற பில்லோட ஜெராக்ஸ். ஆமா, இதை எதுக்கு இந்த ஆளு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கான்? நம்ம ரிப்போர்ட் எல்லாம் வெளியே கொடுக்க தானே. மாட்டிக்கிட்டான்ல திருட்டு நாயி. இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம சாப்பாடை சாப்பிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்றானா? அவனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்பவே குமாஸ்தா பாத்ரூமுக்கு போனவன் திரும்பி வந்தான். ராகவையா அவனோட சீட்ல உக்காந்து இருக்கிறத பார்த்து பயந்துட்டான். ஐயா, என்னங்க ஐயா இங்க உக்காந்துருக்கீங்க? என்கிட்டயே கேள்விய கேக்குறியா? ஆமா, என்னது இது? நம்ம கடையோட ரிப்போர்ட் எல்லாம் எதுக்காக வெளியே போகுது? என்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீ எனக்கே துரோகம் பண்றியா? ஐயோ ஐயா, இல்லங்க ஐயா, என்னோட பொண்ணோட ஃபீஸுக்காக தான் இந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காகிதம். இங்க பாருப்பா, நீ யாருகிட்ட எல்லாம் போன்ல பேசுற, அரிசியில எவ்வளவு கல்லெல்லாம் மிக்ஸ் பண்ற, நீதானே அந்த வேலையை செய்யறதுன்னு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயா ஐயா, இல்லங்க ஐயா, என் மேல தப்பு கண்டுபிடிக்காதீங்க. நான் இல்லங்க ஐயா சோறு போட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இங்க பாருப்பா, உன்னோட பேச்ச கேக்குற நாட்கள் எல்லாம் போயிடுச்சு. ரவி, இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. குமஸ்தா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். உடனே ரவியும் ராகவையாவும் அவனை கம்பெனிலேயே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சு அதுக்கப்புறம் அவசரமா கோவத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. என்னாச்சு மாமா, குமஸ்தாவை கவனிச்சுங்கன்னு சொன்னேன்ல. அவனை கவனிக்கிறது என்ன? இன்னைக்கு அவன் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். கம்பெனியோட ரிப்போர்ட் எல்லாம் அவன் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கான். அது மட்டுமா, அவனோட டிராயர்ல கொஞ்சம் பணம் கூட இருந்தது. அவனை மிரட்டி கேட்டா அவன் தடுமாடுறான். அவன் தான் திருடன்.
அம்மா காஞ்சனா, உன்னோட பேச்ச கேட்டு அவனை இன்னைக்கு ஒரு நாளே நாங்க இவ்ளோ கவனிச்சோம். அவன் மாட்டிக்கிட்டான். இப்ப அவனை என்ன பண்றது? அவனை போலீஸுகிட்ட ஒப்படைச்சிடலாமா? ஒரு நிமிஷமாமா, அவங்கிட்ட பணம் இருந்துச்சு சரி, நம்ம கம்பெனி ரிப்போர்ட் இருந்துச்சு சரி, ஆனா அவன் அரிசியில கலப்படம் பண்றது நீங்க பாத்தீங்களா? அத ஒன்னதாமா நாங்க பாக்கல. ஆனா அவனோட தடுமாற்றத்தை பார்த்தா அவன்தான் திருடனே நல்லா தெரியுதே. ஆமா, எனக்கு என்னவோ நம்ம ராங் ரூட்ல போறோம்னு நினைக்கிறேன். ஒரு திருடன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி டிராயர்ல வைப்பானா? டிராயர்ல நம்ம பாக்குவோன்னு அவனுக்கும் எண்ணம் இருக்குங்கல்ல மாமா. அப்படின்னா அவன் தப்பு பண்ணலன்னு சொல்றியாமா? அப்படி இல்லங்க மாமா, அரிசி மூட்டையில எல்லா மூட்டையிலயும் இந்த மாதிரி கல்லு புழுவெல்லாம் கலப்படம் பண்ணணும்னா ஒரு டீமே தேவைப்படுமே. அந்த டீம்ல யார் யார் இருக்கா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா திருடங்க இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாம மில்லுலயே தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். ஐயோ அண்ணி, உங்களுக்கு எல்லாமே சந்தேகம் தானா? அப்பதான் திருடனை புடிச்சாச்சுன்னு சொல்றாரே, எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கே வரணும்னா? இது கிரெடிட்ஸுக்காக செய்யற வேலை இல்லம்மா, இது நம்மளோட கௌரவம். சின்ன கைய மட்டும் புடிச்சிட்டு பெரிய கைய நம்ம பார்க்காம விட்டுட்டா மறுபடியும் இதே பிரச்சனை தான் வரும். அப்ப மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்? பெரிய கை யாரா இருக்கும்? அதுக்கு இப்போ என்னமா பண்ணணும்? ஆமா, நம்ம கம்பெனில புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்தவங்க இருக்காங்களா? முக்கியமா பேக்கிங் செக்ஷன்ல, கோடவுன் செக்ஷன்ல யாராவது இருக்காங்களா? ஆமா ஆமா இருக்காங்க. போன மாசம் அதிகமா வேலை நடக்குதுன்னு புதுசா 4 பேரும் ஒரு சூப்பர்வைசரும் சேர்ந்தாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் ஒரு தடவை கொண்டு வாங்க. அவங்களோட ஆதார் அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ரவி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. காஞ்சனா, காந்தம்மா, மாமனாரு, புருஷன் எல்லாரும் உக்காந்து இருந்தாங்க. ஏங்க, இவங்க எல்லாரும் லோக்கல்ஸா? 3 பேரும் இங்கதான் லோக்கல். ஆனா சூப்பர்வைசர் மட்டும் பக்கத்து ஜில்லாவில இருந்து வந்திருக்காரு. அவரு நல்ல வேலை செய்யறாருன்னு இன்சார்ஜர் கூட சொன்னாரு. ஆமா, சூப்பர்வைசரோட பேர் என்ன? ஒரு பேரு சேகர். சேகரோட அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்து பார்த்தா அதுல அவனோட அப்பா அம்மா பேரு ஊரு பேரெல்லாம் சரியா கவனிச்சா. நில்லுங்க நில்லுங்க, இங்க பாருங்களேன். என்னாச்சு காஞ்சனா? இந்த சேகரோட ஊரு பேரு வீரவல்லி. இந்த ஊரை நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? எந்த ஊருமா? வீரவல்லியா? நம்மளுக்கு போட்டியா ரைஸ் மில் ஓனர் இருக்காரே கேசவா, அவரோட சொந்த ஊரு கூட இதே ஊருதான். எக்ஸாக்ட்லி மாமா. கேவலம் ஊரு மட்டும் இல்ல, இங்க ரெஃபரன்ஸ் வந்திருக்கிற பேரை பாருங்க, KR ட்ரேடர்ஸ். கேசவா அவங்களோட பினாமி கம்பெனி அப்படின்னு நேத்து பேப்பர்ல கூட பார்த்தேன். என்னம்மா சொல்ற? அப்படின்னா இந்த சேகர் அந்த கேசவனோட ஆளா? இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல மாமா. அந்த கேசவா தான் இந்த சேகரை நம்ம கம்பெனிய உடைக்கணும் அப்படின்னு நம்ம கம்பெனிலேயே அவனை வேலைக்கு சேர்த்திருக்காங்க. நம்ம குமஸ்தா ராமையாவுக்கு பணத்தாசை காட்டி நம்ம கம்பெனியோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த கல்லு புழுவு எல்லாம் மிக்ஸ் பண்ற வேலை இந்த கேசவனது தான் இருக்கும். ஏன்னா சூப்பர்வைசரா இருக்கிறதுனால யாருக்கும் அவன் மேல எந்த சந்தேகமும் வந்திருக்காது. ஐயோ, எவ்வளவு பெரிய மோசம் நடந்திருக்கு. நம்ம குமஸ்தா கேவலம் கையாளு மட்டும்தான். ஆனா இந்த சேகர் அந்த கேசவனோட கம்பெனி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம கம்பெனிய உடைக்கணும், நம்மளுக்கு கெட்ட பேரு வரணும் அப்படின்னு தான் இவ்வளவு செஞ்சிருக்கான். இப்பவே அந்த சேகரை வர வச்சு இந்த விஷயத்த உடைச்சு அந்த கேசவனோட தலைய உடைக்கிறேன். வேண்டங்க மாமா, அந்த சேகரை கூப்பிட்டு நம்ம இப்பவே விசாரிக்க ஆரம்பிச்சா அந்த கேசவன் உஷாராயிடுவான். அந்த கேசவன் உண்மையிலேயே பெரிய பவர்ஃபுல் மேன். தரம் எல்லாம் இல்லாம போனா நம்மளையே மாட்ட வச்சிருவான். அதுக்குன்னு இப்போ என்ன பண்றதுங்கன்னு பாத்துக்கிட்டு அப்படியே சும்மா உட்கார முடியுமா? அவங்க வழியிலேயே போய் தான் அவங்கள நம்ம மாட்ட வைக்கணும். குமஸ்தா ஐயாவை நம்ம புடிச்சு வச்சிருக்கிற விஷயம் சேகருக்கு இன்னும் தெரியாது இல்லையா? ஆபீஸ்ல நடந்த விஷயம் வெளியே யாருக்குமே இன்னும் தெரியாது. ராமையாவை நாங்க இன்னும் ஆபீஸ்ல தான் வச்சிருக்கோம். அப்படின்னா நம்ம ஒரு டிராமாவை நடத்தணும். சேகர் கையாலேயே கேசவாவை இதுல மாட்டி விட பாக்கணும். கேசவா சேகர் மூலியமா நம்ம கம்பெனியோட மரியாதை போனோம்னு பார்த்தான்ல, கேசவனாலே அவனோட மரியாதை போற மாதிரி நம்ம பண்ணணும். அது எப்படிமா காஞ்சனா? நாளைக்கு ஒரு பெரிய லோட் ஆர்டர் வேணும் அப்படின்னு சும்மா வதந்திய கலப்பி விடலாம். அந்த லோட் பேக்கிங் பொறுப்ப கூட சேகருக்கு கொடுக்கலாம். கேசவன் கண்டிப்பா அந்த அரிசியில கலப்படம் பண்ண பாக்குவான். நம்ம ரெட் ஹேண்டா பிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த சீனை லைவ்ல காட்டுற மாதிரி செய்யணும். காஞ்சனாவோட கண்ணுல ஒரு ஒளி வந்துச்சு. ராகவையா தன்னோட மருமகளை உத்து பார்த்தாரு. பாருமா காஞ்சனா பத்திரமா, அந்த கேசவன் பெரிய ரவுடின்னு கேள்விப்பட்டேன். புத்தி பலம் முன்னாடி
இதெல்லாம் வேலைக்கு ஆவாதத்த. நம்ம குடும்பத்து மேல அந்த கேசவன் கண்ணு மட்டும் இல்ல, யாரு கண்ணு பட்டாலும் அவங்களுக்கு இதுதான் பாடம்னு புரியணும். உண்மையான துரோகி கேசவ மட்டும் தானா? அவனை எப்படி காஞ்சன கண்டுபிடிப்பா? சூப்பர் பிராண்ட் ரைஸ் கேசவா பண்ற இந்த திருட்டு வேலைய காஞ்சன ரவி எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா புத்திசாலி மருமக எபிசோட் 4வது பாகத்தை பாருங்க. சங்கராந்தி பண்டிகை காலையில வண்ண வண்ண கோலங்க சூரியனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வாசலே அழகா இருந்தது. வாசல் முன்னாடி மாங்காய் தோரணம் காத்துல பறந்துகிட்டு இருந்தது. போகியோட சூடு அதிகமா இருக்கும் போதே எல்லாரும் காலையில பொங்க வைக்கிறதுக்காக வெளியே வாசல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிருந்தாங்க. ராகவையா மனசுல சொத்தை பிரிக்கிறத பத்தி யோசனை இருந்தாலும் பசங்களோட சந்தோஷத்தை பார்த்து சைலண்டா இருந்துட்டாரு. எல்லாரும் புது துணிய போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. காந்தம்மா அடுப்ப பத்த வச்சாங்க. ரவி, வரட்டிய கொஞ்சம் போடு, தீ நல்லா பிடிச்சு அடுப்பு எறிட்டோம். பேஷ், நீ பாலை ரெடியா வச்சுக்கோ. பொங்கல் ஆகுறதுக்கு பாலு தானே முதல்ல ரெடியா இருக்கணும். நான் ரெடியா இருக்கிறேன்னு சின்ன வயசுல நம்ம பந்தயத்தை வச்சுக்குவோம், ஞாபகம் இருக்கா? அடுப்பு எந்த பக்கம் பொங்கும் அப்படின்னு. அண்ணே, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ மேற்கு திசைன்னுவ, அண்ணன் கிழக்கு திசைன்னோம். ஆனா அண்ணன் தான் எப்பவுமே ஜெயிக்கும். சரி, பாக்கலாம் இந்த தடவை யாரு ஜெயிக்க போறாங்கன்னு. காவ்யா, நீ கடவுளுக்கு கையெடுத்து கும்பிடு. சுரேஷ், நான் கும்பிட்டுக்கிறேன். அத்தை, பாலு பொங்கு வர போகுது. எல்லாரும் கிட்ட வாங்க. பாலு பொங்கு வந்து மேற்கு திசையை பார்த்து ஊத்திச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அத்தை, பாத்தீங்களா? மேற்கு திசை பக்கம் தான் பாலு ஊத்திருக்கு. என் வீட்டுக்காரர் தான் ஜெயிச்சாரு. தியாட தம்பி, நான் சொன்ன பக்கம்தான் பாலு பொங்கி ஊத்திச்சு. இந்த தடவை எல்லாமே நம்மளுக்கு நல்லதே நடக்கும். இங்க ரொம்ப நல்லா இருக்கு மச்சான் இந்த பண்டிகை கொண்டாடுற விதம். சிட்டில விசில் சத்தத்துல யாரு பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னே தெரியாது. இந்த வைப்ரேஷனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான்ப்பா இங்க பொங்கல் கொண்டாட்டம். சரி, இப்போ பொங்க வச்சாச்சுல, எல்லாரும் உள்ள வாங்க. உங்க அம்மா இப்போ பாயசம் செய்ய போறா. அந்த பாயசம் வாசனை வீதி முழுக்க வரப்போகுது. அஞ்சனாக்கா, எனக்கும் இந்த மாதிரி சமைக்க சொல்லி கொடுக்குறீங்களா? சுரேஷுக்கு இந்த மாதிரி சமையல்னா ரொம்ப பிடிக்குமா? சரி காவ்யா, இந்த மாதிரி செய்யறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் ஒண்ணு இல்ல, இது ரொம்ப ஈஸி. சரி வா, உள்ள போய் நம்ம நைவேத்தியம் செய்யலாம். அல்ல, எல்லாரும் சாப்பாட்டுக்காக டைனிங் டேபிள்ல உக்காந்து இருந்தாங்க. ரவி எல்லாருக்கும் பரிமாறுனா. அண்ணன் வாங்கண்ண, நீங்களும் வந்து உக்காருங்க. எவ்வளவு நேரம்னு பரிமாறுவீங்க? டேய், நீ சாப்பிடுறா, எனக்கு பசி இல்ல. நீங்க எல்லாரும் சாப்பிடுறத பார்த்தா என் பசியே தீந்துரும். உங்க அண்ணன் அப்படிதான்டா சுரேஷ், எல்லாரும் சாப்பிடுறத பார்த்து அவன் திருப்தி அடைவான். மச்சான், இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கு. அத்தை, உங்க கையில ஏதோ ஒரு பெரிய மேஜிக் இருக்கு அத்தை. எங்க அம்மா சமையலே அப்படிதாங்க. இங்கிருந்து கிளம்பும் போது ஒரு டப்பால போட்டு எடுத்துக்கிற பாயசம்னா எங்க அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். சுரேஷ், ரவி மாமாவை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவரு மூஞ்சில அந்த புத்துணர்ச்சி, வேலை செய்யறோங்கிற கொஞ்சம் கூட சோர்வே இல்ல. அவரு எவ்வளவு ஒரு ஆக்டிவா இருக்கிறாருல்ல. ஆமாங் காவ்யா, நான் நல்லா படிச்சு இப்போ நல்ல வேலையில இருக்கேன்னு எல்லாரும் என்ன பெருமையா பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே அண்ணன் தான் பெருமையா பேச வேண்டியவரு. அண்ணன் என் கூட சிட்டிக்கு வந்திருந்தா என்ன மாதிரியே வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரை கூட நின்னு வேலை செய்யறாரு. டேய், போதும் நிறுத்துடா. என்னை பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும். காஞ்சனா, முதல்ல அவனுக்கு பாயசத்தை ஊத்து. என்னை பத்தி பெருமையா பேசினதெல்லாம் போதும், பாயசம் சாப்பிடுறா. பாத்தீங்களா காவ்யா, அவரு எப்பவுமே அப்படிதான். அவரை பத்தி பெருமையா யாரு பேசினாலும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒத்துக்கலனாலும் உண்மை மாறாதுல ரவி. வீடு இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே நீதான். வீட்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் மௌனமா இருந்தாங்க. ரவி அப்பாவோட வார்த்தையை கேட்டு கண்ணீர் விட்டான். அப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. சுரேஷ் எந்திரிச்சு போய் ரவி கையில இருக்கிற பக்கெட்டை வாங்கிக்கிட்டான். போதும் அண்ணன், நீங்க பரிமாறினதெல்லாம் போதும். இப்ப நீங்க வந்து உக்காருங்க, நான் உங்களுக்கு பரிமாறுறேன். டேய், வேணாம் போடா. அண்ணன், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? சின்ன வயசுல அண்ணன்னு எனக்கு ஊட்டி விட்டீங்கல்ல, இப்ப நான் ஊட்டி விடுறேன். சுரேஷ் அவங்க அண்ணனை உட்கார வச்சு, சின்ன வயசுல அவங்க அண்ணன் அவனுக்கு ஊட்டி விட்ட மாதிரி அவன் அவங்க அண்ணனை உட்கார வச்சு எல்லாரும் முன்னாடியும் அவங்க அண்ணனுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டான். பண்டிகை அன்னைக்கு சாயங்காலம்
எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தாங்க. பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஹாலுக்கு வந்தாங்க. ராகவையா கம்பீரமா சோஃபா மேல உட்கார்ந்து இருந்தாரு. நாங்க எல்லாரும் கிளம்புறோம். அதுக்கப்புறம் யுகாதி பண்டிகைக்கு வரோம். அப்பா அம்மா 2 பேரும் பத்திரமா இருங்க. நில்லுங்க, நீங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை இருக்கு. என்னங்கப்பா? ராகவையா பேக்ல இருந்து ஒரு ஃபைலை எடுத்து டேபிள் மேல வச்சாரு. நீங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த காகிதத்துல ஒரு சைன் போடணும். என்னப்பா இது? சொத்து பத்திரங்க. வீடு வயலு ரவிக்கு, சுரேஷுக்கு பட்டணத்துல பெரிய வீடு வாங்க காசு, சிந்துக்கு கொஞ்சம் காசும் நகையும். நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சேர வேண்டியதை பங்கு போட்டு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள எந்த விதமான சண்டை இருக்காது. ஹால்ல எல்லாருமே மௌனமா இருந்தாங்க. காந்தம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க? எல்லாரையும் பண்டிகை கொண்டாடலான்னு வர சொல்லி இப்படி பண்றீங்க? எனக்கு சொத்து எதுவுமே வேண்டான்னு சொன்னதானே? இங்க பாருப்பா சுரேஷ், இப்ப நீ வேண்டான்னு தான் சொல்லுவ. அப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள 2 பேரும் சண்டை போட்டுக்குவீங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை வேண்டான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஆமா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க புள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது என்கிட்ட சொன்ன விஷயம் ஒண்ணுதான். எங்க அண்ணன் கடவுள், எங்க அண்ணங்கிட்ட எந்த விதமான சொத்தையும் நம்ம கேட்க கூடாதுன்னு. அப்பா, பொட்ட பொண்ணு வீட்டுக்கு வர்றது பாசத்துக்காக, காசு பணம் நகை சொத்துக்காக இல்ல. இந்த நகை பணம் எனக்கு வேண்டாம்ப்பா. கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறதுக்கு என்னோட அண்ணனுங்க. எப்பவுமே வந்தா வாய் நிறைய வாமான்னு கூப்பிட அம்மாவும் நீங்களும். எனக்கு நீங்க மட்டுமே போதுமே தவிர இந்த சொத்து எதுவும் வேண்டாம்ப்பா. நீங்க எல்லாருமே எமோஷனலா பேசுறீங்க. ரவி இங்க ரொம்பவே கஷ்டப்படுறான். சுரேஷ் அங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். எங்க அப்பா உங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாரே, எங்க அப்பாவுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பசங்க நாளைக்கு கேட்க கூடாதுல்ல? இங்க பாருங்கப்பா, என்னோட பசங்க என்கிட்ட சொத்து இருக்கான்னு கேக்குற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். சொத்தை விட அதிக மதிப்புள்ள உங்க தாத்தா இருக்காங்கன்னு உங்களை தான் காட்டுவேன். நீங்க என்ன எப்படி வளர்த்திருக்கீங்களோ என் பசங்களை அப்படியே வளர்க்குவேன் அப்படின்னு அவங்க அப்பா கையில இருந்து சொத்து பத்திரத்தை வாங்கினான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரவி? ரவி, இதுல சைன் போட்டு கொடு. ரவி அந்த சொத்து பத்திரத்தை வாங்கி தூக்கி போட்டு, அப்பா இங்க பாருங்க, இந்த சொத்து பத்திரம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு நீங்க தான் வேணும். நீங்க பயப்படுறீங்கப்பா. நாங்க அண்ணன் தம்பிங்க சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு எங்க பிரிஞ்சிருவோன்னு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. எங்களுக்கு இந்த சொத்து எதுவும் வேண்டாம்ப்பா. அம்மா, இந்த 3 நாள் உங்க வீட்ல பாசம் சந்தோஷத்தை பார்த்தேன். நீங்க அதை உடைச்சிடாதீங்க மாமா. சுரேஷ் ரவிய பார்த்தா இந்த வீட்ல ராமன் லக்ஷ்மணனை பாக்குற மாதிரி இருக்கு. அத நீங்க உடைச்சிடாதீங்க மாமா. அப்பா, எனக்கு ரவி அண்ணன் தான் சொத்தே. அண்ணன் இங்கே இருந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சொத்து வீடு எல்லாமே அண்ணனுக்கு தான். எனக்கு சொத்து பத்து எதுவுமே வேண்டாம். எப்பவுமே நான் வந்தா என்ன பாசமா பாத்துக்கிற அண்ணனும் அண்ணியும் எனக்கு போதும். மாமா, பாத்தீங்கல்ல, சொத்தை நாங்க பங்கு போட்டுக்கிட்டோம்னா செவுரு வரும். ஆனா பாசத்தை பங்கு போட்டுக்கிட்டா இப்படிதான். எங்களுக்கு இந்த சொத்து பத்து வேண்டாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராகவையா கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவரு பசங்களோட பாசத்தை பார்த்து பெருமைப்பட்டு எந்திரிச்சு நின்னாரு. ஓடி போச்சுடா, ஓடி போச்சு. ஒரு அப்பாவா என்னோட பயம் ஓடி போயிடுச்சு. இனிமே இந்த சொத்து பத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். இது உங்களோட வீடு. நீங்க எப்ப வேணானாலும் வந்து இந்த வீட்ல கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம். அப்பா கடவுளே, பாத்தீங்களாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். சொத்து பத்துக்காக சண்டை போடுற அண்ணன் தம்பிங்க இருக்கிற இந்த காலத்துல சொத்தே வேண்டாம், எங்களுக்கு பாசம்தான் முக்கியம்னு பெருமையோட இருக்காங்க நம்ம பசங்க. நம்ம பசங்களை நினைச்சா நம்மளுக்கு தாங்க பெருமையா இருக்கு. ஆமா காந்தம், இவ்வளோ நாள் நம்ம பசங்க சின்ன பசங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்மள விட இவங்களுக்கு தான் சம்பந்தத்தோட விலை தெரிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பசங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. சுரேஷ், சிந்து, காவ்யா ரகுராமையா கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சிந்து சுரேஷ் 2 பேரும் கிளம்புற நேரம் வந்துருச்சு. அவங்க கிளம்புறதுக்காக வீட்டு வாசல்ல காரு வந்து ரெடியா இருந்துச்சு. எல்லாருக்கும் அன்பால டாட்டா பண்ணாங்க. என்ன, போயிட்டு வரேன். யுகாதி பண்டிகைக்கு மறுபடியும் ஊருக்கு வந்தே வருவேன். வரணும்டா, வரலனா நான் விடுவேனா? அத்தை, உங்க சமையல ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மாமா, போயிட்டு வரேன். அண்ணி, அப்பாவையும் அம்மாவையும் பத்திரமா பாத்துக்குங்க.
சரி சிந்து, நீ கவலைப்படாம போயிட்டு வா. இது உன்னோட வீடு. நீ எப்ப வேணாலும் தாராளமா வரலாம். மாமா, நாங்க கிளம்புறோம். மச்சான், போயிட்டு வரோம். காரும் கிளம்பிருச்சு. ராகவையா, காந்தம்மா, ரவி, காஞ்சனா 4 பேரும் கைய ஜோடிச்சுக்கிட்டு நின்னாங்க. உங்க காரு அங்கிருந்து மொன திரும்புற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ராகவையா ரவி தோள் மேல கை வச்சு, ரவி, என் கையே ஏனோ காலியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. பா, காலியா இல்லப்பா, இங்க நடந்த எல்லா ஞாபகங்களும் அதுக்குள்ள இருக்கு. மறுபடியும் அவங்க பண்டிகைக்கு வந்தே வருவாங்க. நம்ம நல்லா இருக்கலாம். எங்க வாங்க உள்ள போலாம். விளக்கு வைக்கிற நேரம் ஆயிடுச்சு. வரப்போற யுகாதிக்கு அவங்களுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். எல்லாரும் வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி புதுசா கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு நேம் போர்டு ஜொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மனுஷங்க தூரமா இருந்தாலும் மனசு ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதுதான் கூட்டு குடும்பம். ராகவையாவோட பயம் கூட தூரமாச்சு. சொத்தை விட ஒத்துமைதான் பெருசுன்னு அந்த குடும்பம் நிரூபிச்சு காட்டுச்சு. பண்டிகைங்க இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். ஆனா ரத்த சம்பந்தத்தோட சூடு மட்டும் எப்பவுமே ஆறவே ஆறாது. இந்த சங்கராந்தி பண்டிகை இந்த குடும்பம் எப்பவுமே உடையாத மாதிரி ஒரு பலத்தை கொடுத்துச்சு.